ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான டாய்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் உள்ளனில் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆருஷி பிரசாத் அவங்க தான். அவங்க நிறைய கிராஃப்ட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக இந்த சம்மரில் ஜம்முன்னு ஒரு லிட்டில் ஹார்ட் பண்ணாங்க. இப்போ ஆக்டோபஸ் மினி ஆக்டோபஸை நல்லா திக்கான யானை எடுத்து நல்லா சூப்பராக சிம்பிளாக அழகாக எப்படி போடுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு ரவுண்டு மேஜிக் ரவுண்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷே போடுறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டக்குன்னு அந்த ஆக்டோபஸ் ஷேப் வந்துருச்சு. அதில் நல்லா ஸ்டஃபிங்லாம் பண்ணி பேஸ்லாம் கொடுத்து சூப்பராக ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட ஓன் ஐடியா தான். அவங்களே பார்த்து பார்த்து நல்லா இந்த சம்மரில் நல்லா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க. குட்டி குட்டி டாய்ஸ் பண்ணியிருக்காங்க. லிட்டில் ஹார்ட்டு, பவுச்சு, கேப்பு நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நல்லா அழகாக சூப்பராக அழகாக பொறுமையாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம முதல்ல செயின்லாம் போட்டு பழகிக்கணும். ஸ்லிப் நாட் போட்டு பழகணும். அப்போ தான் ஈஸியாக வந்துடாது. இது அவங்க ஒரு 2 மாதமாக இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏதோ விளையாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இன்டெப்த்து ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக நல்லா பொறுமையாக. யாரும் எப்பயுமே எந்த கலையுமே தானாக வராது. அவங்களோட இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வரும். எனி டைம் போட்டு 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 அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்து ஒவ்வொன்றா அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நானே பண்ணதில்லை. ஆனால் நான் சும்மா வந்து வால் ஹேங்கிங், பேகு அதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்லாம் நான் பண்ணதே இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அழகாக டபுள் கலர் நூலில் நல்லா பேஸ் ஒரு க்ரீன் கலர் திக் யானை பயன்படுத்தி பாருங்கள். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் அந்த பின்னு போட்டு நல்ல சின்ன பின்னு பெரிய பின்னு எல்லாம் வச்சுருக்காங்க. வாங்கி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து ஸ்லிப் நாட் போட்டு பாருங்கள். நல்லா அழகாக அந்த அடுத்த லைன் வர்றப்ப அந்த பின்னை போட்டு லாக் பண்ணிவிட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக அழகாக பண்ணுறாங்க. பேசிக்காக கற்றுக்கிறவங்க இதை நல்லா பார்த்து அழகாக கற்றுக்கோங்க. முதல்ல செயின் ஸ்டிச் போட கற்றுக்கோங்க. நிறைய போட்டு 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 பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானும் ஏன் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைப்பேன். இல்லைன்னா இந்த வயசில் இவ்வளோ ஸ்பீடு வராது. ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. நமக்கு ஆக்டோபஸ் மாதிரியே இருக்குது. அப்படியே நல்லா டைட்டாக வேறு பார்த்திங்கன்னா இவ்வளோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது அந்த ஸ்பீடுலேயே. ஒவ்வொரு ரோவுக்கும் அடுத்து அந்த பின்னை போட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பெரிய நூலுன்றதால பெரிய ஹூக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்லி. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக அவங்க நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம்தான் இந்த ஆக்டோபஸை முடித்தாங்க. ஒரு 2-3 ஸ்டேஜ் பண்ணி நல்லா அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஏதாவது உங்களோட திறமைகளை இப்படி நீங்கள் வளர்த்துக்கோங்க. இது வந்து அவங்களோட பர்சனல் ஸ்கில்லு தான். ஏன்னா நிறைய போட்டு போட்டு சின்ன சின்ன நூல் கிடைச்சாலும் பின்னிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த 2 மாதமும் உள்ளன் கூடவே அவங்க சம்மரை கழிச்சிட்டாங்க. அதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்திங்கன்னா நிறைய கேப்பு, பர்ஸு, மேட்டு அதெல்லாம் சிம்பிள் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாய்ஸ் அவங்களுக்கு அழகாக ஒரு கேர்ள் பேபி ஒன்று பண்ணியிருந்தாங்க. லிட்டில் ஹார்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள். அழகாக 4 ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட டெய்லெலாம் அழகாக சின்ன சின்னதாக போட்டு பேஸை கனெக்ட் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து காட்டன்லாம் ஸ்டஃப் பண்ணி ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. இந்த டாய்ஸ் பார்க்குறதுக்கு லைவாக பார்க்க நல்லா பஃபியாக கேப்பே இல்லாமல் இவ்வளோ நீட்டாக சான்ஸே இல்லை. ஆருஷி சூப்பராக பண்ணிருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்படி நீட்டாக ஒவ்வொரு லைன் ஜாயின் பண்ணுறப்பையும் அந்த பின்னை போட்டு எடுத்து அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதுலேருந்து தெரியுது. இந்த மாதிரி நீங்களும் சம்மரில் பண்ணிங்கன்னா நல்லா முயற்சி பண்ணுங்கள். முதல்ல நார்மல் த்ரெட்டு வாங்கி பண்ணுங்கள். அப்புறமா சாஃப்ட் உள்ளன். ஏன்னா சாஃப்ட் உள்ளன் ரொம்ப கஷ்டம் பண்ணுறதுக்கு. நீங்கள் காட்டன் த்ரெட்டில் பண்ணி பாருங்கள். பேசிக்காக பிகினர்ஸாக இருந்தால் பாருங்கள். இவங்க நல்லா எக்ஸ்பர்ட்டாக ஒரு 2 மந்த்ஸ்னால் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் இந்த ஒர்க்லேயே இருந்தாங்க அவங்க. ஆனால் கற்றுக்கிறப்ப சான்ஸே இல்லை. நம்ம ஃபுல்லாக இறங்கினா தான் இது போல் இந்த ஸ்பீடு எல்லாமே வரும்.
அழகாக இவ்வளோ சின்ன வயசில் சூப்பராக எந்த ஒர்க் எடுத்தாலும் அதை முடிக்காமல் எழுந்திரிக்க மாட்றாங்க. அதே போல் தான் நல்லா இவங்க பண்ணதெல்லாம் கிஃப்டாகவும் கொடுத்துருக்காங்க. இதே போல் நீங்களும் உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. இந்த கோடையில் நல்லா அழகான ஒரு ஆக்டோபஸை கண்டுபிடிச்சி சூப்பராக ஸ்டஃபிங்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க சொல்லிகிட்டே எழுதியும் கொடுத்தாங்க. நல்லா அழகாக இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மினி ஆக்டோபஸ். ஆனால் திக் யானில் பண்ணுறதால நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மினியேச்சர்லாம் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதோட யான் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் அதை அவங்க காமிக்கலை. ரொம்ப அருமையான ஒர்க்கு. உள்ளனில் இப்படியெல்லாம் குட்டி குட்டி டாய்ஸ் பண்ணலாமான்னு நாங்கள்லாம் பண்ணதில்லை. மேட்டு, இந்த மாதிரி பூக்கூடை, பேகு, பர்ஸு அதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆருஷி சான்ஸே இல்லை. டாய்ஸ் வந்து அதுவும் ஒவ்வொரு பின்னலும் நல்லா டைட்டாக போடுறாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக தான் போடுவோம், உள்ளே நான் அடங்கிடுவோம் அப்படின்னு. ஆனால் இவங்க அதை பற்றி இல்லை, ஒர்க்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும், அதை நம்ம தடுக்கக்கூடாது. குழந்தைங்க வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்களோட ஃபார்மேட்டுக்கு நம்மளும் போயிடணும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், பேஸில் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து எல்லாமே சிங்கிள் ஸ்டிச் போட்டு அழகாக சூப்பராக முடிச்சிட்டாங்க எல்லா ரவுண்டும். பாருங்கள், அழகான ஒரு ஆக்டோபஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜம்முன்னு இருக்குது. அவங்க நிறைய எல்லாமே பண்ணி கிஃப்ட் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு. இந்த வயசுலேயே அவங்க இவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பண்ணுவாங்க. இந்த கோடையை அவங்க சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க உல்லன் கிராஃப்டோட. அதுதான் நமக்கு ஒரு சின்ன வீடியோவாக எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அந்த கையோட ஃப்ளோ பார்த்தாலே தெரியுது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு. ஆருஷி பிரசாத் அவர்கள் இன்னும் நிறைய கிராஃப்டெல்லாம் பண்ணாங்கன்னா ஜம்முன்னு நமக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக போட்டு முடிக்கிறாங்க அந்த நாட்டை. ஜம்முன்னு வந்துருச்சு ஒரு குட்டி ஆக்டோபஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். தேங்க்யூ.